கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துல என்ன வார்த்தையை பேசணும் அப்படின்னும் போது ஒரு மாசமாவே ஒரு வார்த்தை வந்து ஆண்டவர் கொடுத்துட்டே இருந்தாரு. கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து அதை அப்படியே தியானம் பண்ணிட்டே இருந்தேன். அந்த வார்த்தையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். 2 கொரிந்தியர் 6:17. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க அவங்க நடுவுல இருந்து பிரிந்து போங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்ப ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணிருக்காரு? பிரித்தெடுத்திருக்காரு. இதெல்லாம் நம்ம நிறைய நம்ம இதை கொடுத்து நம்ம நிறைய மெசேஜ் கேட்டிருப்போம்ல. ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டார், ஆண்டவர் நம்மளை முன்குறித்திருக்கிறார், ஆண்டவர் நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறார். இதை குறித்து நம்ம நிறைய பார்த்திருப்போம். இன்னைக்கு நம்ம இதெல்லாம் நம்ம எதுல இருந்து நம்ம பிரிந்து போகணும் அப்படிங்கறதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நம்ம இந்த 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல இந்த 14ஆவது வசனத்துல இருந்து நம்ம வாசிச்சோம்னா வேதம் என்ன சொல்றது? நமக்கு அந்நிய நுகத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது? பிணைக்கப்படக்கூடாது. அவிசுவாசிகளோட நமக்கு பிணைப்பு இருக்கக்கூடாது. ஏன்னா நீதிக்கும் அநீதிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, அதே மாதிரி ஒளிக்கும் இருளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவிசுவாசிகளோட விசுவாசிகளுக்கு பங்கேது அப்படின்னு போட்டிருக்கு. இதெல்லாம் சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன சொல்றாரு? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வார்த்தையை நம்ம நிறைய வாசிப்போம்ல. நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களா இருப்பார்கள் அப்படின்னு தேவன் சொல்றாரு. இந்த வார்த்தை நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்ல. ஆண்டவர் நமக்குள்ள உலாவி நம்மளுடைய தேவனா இருக்கணும், நம்ம அவருடைய ஜனங்களா இருக்கணும். இதை மட்டும் தான் நம்ம வாசிப்போம். ஆனா இதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன சொல்றாரு? எப்போ அவருக்குள்ள நமக்குள்ள ஆண்டவர் உலாவி நம்மளுடைய தேவனா இருப்பார், நம்ம எப்ப அவருடைய ஜனங்களா இருப்போம்? மேல சொன்ன எல்லாத்துல இருந்து நம்ம விலகி இருக்கும். நம்ம அப்படி விலகி இருக்கும் போதுதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்களுடைய தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களா இருப்பார்கள் அப்படின்னு போட்டுக்கல. அப்ப இந்த 17ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் போது வேதம் என்ன சொல்லுது? நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய். அப்ப நம்ம அவங்க மத்தியில இருந்து நம்ம புறப்பட்டு முதல்ல என்ன பண்ணணுமோ? நம்ம பிரிந்து போகணும் இல்ல. அப்பதான் நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்க முடியும். ஏன்னா மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24 வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்து, நீங்க ஒருவன் வந்து 2 எஜமானுக்கு என்ன பண்ண முடியாது? கண்டிப்பா சேவை பண்ண முடியாது. ஒருத்தனை பகைச்சு ஒருத்தனை சிநேகிப்பான், இல்லைன்னா ஒருத்தனை பற்றி கொண்டு ஒருத்தனை என்ன பண்ணுவான்? அசட்டை பண்ணுவான். அப்ப நம்ம நினைக்கலாம், இன்னைக்கு நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் அப்படின்னு. அப்ப நம்ம உலகத்தை நேசிக்கும் போது என்ன ஆகும்? நம்ம உலகத்துக்குரிய காரியங்களை நம்ம பற்றி கொள்ளும் போது ஆட்டோமேட்டிக்கா அப்ப நம்ம எதை அசட்டை பண்றோம்? தேவனுக்கு அடுத்த காரியங்களை நம்ம அசட்டை பண்றவங்களா இருக்கும். அப்ப அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாதுன்னா அப்ப நம்ம என்ன பண்ண முடியாது? 2 எஜமான்களுக்கு நம்மளால என்ன பண்ண முடியாது? சேவிக்க முடியாது. அப்போ ஒண்ணு நம்ம உலகத்துக்கு சேவிக்க முடியும், இல்லைன்னா யாரை சேவிக்க முடியும்? ஆண்டவரை சேவிக்க முடியும். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன பண்ணணுமா? பிரிந்து போகணும். ஏன்னா நம்ம வாசிச்சிருப்போம். இயேசுவானவர் பாத்தீங்கன்னா 12 வயசுலயே அவர் என்ன பண்றாரு? எருசலேமுக்கு அவங்க அம்மா அப்பா கூட போகும்போது அவரு என்ன பண்ணிடுறாரு? தொலைஞ்சு போயிடுறாரு. இவங்க திரும்ப எல்லா இடத்துலயும் தேடிட்டு 3 நாள் கழிச்சு எருசலேம்ல வந்து பாக்குறாங்க. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரா? அந்த எருசலேம்ல தெய்வாலயத்துல உட்கார்ந்து அவர் என்ன பண்றாரு? எல்லாரையும் கேள்வி கேட்டுட்டு தேவனுக்கு அடுத்த காரியங்களை அவர் பேசிட்டு இருக்கதை பார்க்கணும். அப்ப அவருடைய தாயார் வந்து கேட்கிறாங்க, நீ ஏன் இப்படி என்கிட்ட சொல்லாம போனது என்ன அப்படின்னு கேட்கும் போது அவர் சொல்றாரு, என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது அவசியம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்ப அந்த 12 வயசுலயே அவர் உலகத்தின் காரியங்களை விட்டு எதை வந்து முக்கியம் நினைக்கிறாரு? பிதாவுக்கு அடுத்த காரியங்கள்ல இருக்கணும், ஈடுபடணும் அப்படின்னு நினைக்கிறாருல்ல. அப்ப அதே போல நம்மளும் 2 எஜமான்களுக்கு நம்மளால என்ன பண்ண முடியாது? சேவிக்க முடியாது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவர் நம்மள ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காரு? முன்குறித்திருக்கிறார். நம்மளை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு சொந்தமா இருக்கும்படி நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரா? பிரித்தெடுத்திருக்கிறார். நம்ம இதை குறித்து ஒரு வசனம் வாசிக்கலாம். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26ஆவது வசனம். லேவியராகமம் 20:26. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். அப்ப அவருக்கு சொந்தமா நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரா? மத்தவங்களை விட்டு நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? பிரிச்சு எடுத்திருக்காருல்ல. அப்ப பிரிச்சு நம்மளை எடுத்தவர் நம்ம திரும்பியும் போய் என்ன பண்ணக்கூடாது? அந்த பிரிச்சு எடுத்ததுல இருந்து மறுபடியும் போய் நம்ம அதுல கலந்துடக்கூடாது. அதுதான் ஆண்டவர் விரும்புறாருல. இதை குறித்து நம்ம ராஜாக்கள்ல ஒரு வசனம் வாசிச்சா சாலமோன் வந்து ஜெபிக்கிறாரு. சாலமோனுடைய அந்த ஜெபத்துல குறிப்பிடுகிறது நம்ம பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 53வது வசனம். 1 ராஜாக்கள்
8:53. கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் எங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணும்போது உம்முடைய தாசனாகிய மோசையை கொண்டு சொன்னபடியே தேவரீர் பூமியின் சகல ஜனங்களிலும் அவர்கள் என்ன பண்ணினா உமக்கு சுதந்திரமாக பிரித்தெடுத்தீரே என்று விண்ணப்பம் பண்ணினான். அப்ப ஆண்டவர் ஆல்ரெடி நம்மள என்ன பண்ணிட்டாரு, உலகத்துல இருந்து நம்மள பிரிச்சு எடுத்துட்டாரு. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், பிரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம், திரும்பி உலகத்தோட நம்ம கலக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா இந்த கிறிஸ்துவ ஜீவியம் அப்படிங்கிறது எதுக்கு ஒப்பா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு படகுக்கு ஒப்பா இருக்கு. ஏன்னா அந்த படகு எங்க இருக்கிறதுக்காக தான் படகை உருவாக்குறாங்க, தண்ணியில இருக்கிறதுக்கு தான். படகு தரையில இருந்தா எந்த பிரயோஜனமும் இல்லைல்ல. அப்ப தண்ணியில இருக்கிறதுக்கு தான் படகை உருவாக்கி இருக்காங்க. அப்ப அதே போல ஆண்டவர் நம்மளை எதுக்கு உருவாக்கி இருக்காரு, உலகத்துல நம்ம இருக்கிறதுக்கு நம்ம உலகத்துலதான் ஆண்டவர் வச்சிருக்காரு. ஆனா உலகம் நமக்குள்ள வரக்கூடாது. படகுக்குள்ள கொஞ்சம் தண்ணி வந்தாலும் என்ன ஆகும், படகு மூழ்கிடும்ல மொத்தமா. அப்ப அதே மாதிரி நமக்குள்ள உலகத்தின் காரியங்கள் நமக்குள்ளாக வரும்போது என்ன ஆகும், நம்ம அதுக்குள்ள மூழ்கி போயிடுவோம். நம்ம அதுல இருந்து நம்மளால வெளியே வர முடியாத அளவுக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம், அதுல ஆழ்ந்து நம்ம மூழ்கி போயிடுவோம். அப்ப எப்படி அந்த படகுல தண்ணிங்கிறது கொஞ்சம் கூட வராதபடிக்கு நம்ம அந்த படகு எப்படி கரெக்டா இருந்தாதான், அந்த எந்த ஓட்டையும் இல்லாம எந்த காரியங்களும் இல்லாம அது கரெக்டா இருந்தாதான் அதுல எந்த தண்ணியும் வர முடியாதுல்ல. அப்ப அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையில. இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில முழுவதுமா நம்ம இதயத்தை நம்ம ஆண்டவருக்காக கொடுக்கும் போது உலகத்தின் காரியங்கள் எதுவும் பிரவேசிக்காம நம்ம அதுல இருந்து பிரிந்து நம்ம இருக்கும் போதுதான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மள சிருஷ்டித்ததின் நோக்கத்தை நம்மளால நிறைவேற்ற முடியும்ல. அப்ப அதே போல நம்மள என்ன பண்ணணுமா, அந்த ஆண்டவர் பிரித்தெடுத்த நம்மள மறுபடியும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, போய் திரும்பி அதுல போய் நம்ம சேரக்கூடாது. அப்ப 4 காரியங்கள் நம்ம இதுல பார்க்க போறோம். எதெல்லாம் விட்டு நம்ம இன்னைக்கு பிரிந்து வரணும், நம்ம எதெல்லாம் விட்டு நம்ம விலகணும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அப்படி நம்ம விலகலனா கடைசியில ஆண்டவர் எப்படி விலக்குவாரு, எதை அவர் என்னத்தை பிரிப்பாரு அப்படிங்கறத நம்ம கடைசியா பார்க்க போறோம். சோ முதலாவது வாசிங்க, என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம். என்னாகமம் 16:23. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, கோராகு, தாத்தான், ஆபிராம் என்பவர்களுடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி போங்கள் என்று சபையாருக்கு சொல்லுங்கள். கர்த்தர் மோசே கிட்ட என்ன சொல்றாரு, கோராகு, தாத்தான், அபிராம் என்பவர்களுடைய வாசஸ்தலத்தை விட்டு எல்லாரும் என்ன பண்ணுங்க, விலகி போங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த சம்பவத்தை குறித்து நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, இந்த கோராகு, தாத்தான், அபிராம் இவங்கெல்லாம் யாரு, 16ஆம் அதிகாரம் 1 வசனத்துல இருந்து நம்ம வாசிச்சா லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன் தான் இந்த கோராகு அப்படிங்கிறவர். அதே மாதிரி தாத்தான், அபிராம் அவங்க யாரு, ரூபன் வம்சத்தை சேர்ந்தவங்க. இவங்க என்ன பண்றாங்க, நம்ம 2ஆம் வசனத்துல நம்ம வாசிச்சோம் அப்படின்னா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு 250 பேரை இவங்க கூட சேர்த்துக்கிட்டு மோசேக்கு விரோதமா இவங்க எழுப்புகிறத நம்ம பாக்குறோம். இவங்க என்ன சொல்றாங்க, மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் கூட்டம் கூடி என்ன சொல்றாங்க, அவங்களை நோக்கி நீங்க மிஞ்சி போகாதீங்க, சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் நடுவில் இருக்கிறாரு, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக நீங்க ஏன் உங்களை உயர்த்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். அப்ப மோசேக்கு விரோதமா அவங்க என்ன பண்றாங்க, கூட்டம் கூடுகிறத நம்ம பார்க்கணும். அப்ப மோசே சொல்றாரு, இதெல்லாம் நான் என்னுடைய சொந்த பலத்தினாலேயோ என்னுடைய சொந்த சித்தத்தினாலேயோ நான் செய்யல, இதெல்லாம் நான் எப்படி உங்களை அழைச்சு கூட்டிட்டு வந்திருக்கேன், ஆண்டவர் சொல்ல சொல்ல எல்லாத்தையும் நான் செஞ்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்கும் போது இவங்க மறுபடியும் என்ன பண்றாங்க, மோசேக்கு விரோதமாய் பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த தாத்தான், அபிராம் 2 பேரையும் என்ன பண்றாரு, மோசே கூப்பிட்டு அனுப்புறாரு. நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா 12ஆம் வசனத்துல மோசே எலியாவின் குமாரனாகிய தாத்தானையும் அபிராமையும் அழைத்து அனுப்பினான். ஆனா அவங்க என்ன சொல்றாங்களாம், நாங்க வரமாட்டோம் அப்படின்னு எதிர்த்து நிக்கிறாங்க. அப்ப தேவனுடைய ஊழியக்காரருக்கு விரோதமா கூட்டம் கூடுகிறார்கள். அதே மாதிரி என்ன பண்றாங்க, தேவனுடைய ஊழியக்காரருக்கு விரோதமாக எதிர்த்து நிக்கிறத நம்ம இங்க பாக்குறோம். அதுவும் இல்லாம அவங்க பேசுற அந்த வார்த்தையை பாருங்க, 13ஆம் வசனத்துல நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, இந்த வனாந்திரத்துல எங்களை கொண்டு போடும்படி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல இருந்து எங்களை கொண்டு வந்தது அற்ப காரியமோ. அவங்க என்ன சொல்றாங்க, ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் பண்ணி இஸ்ரவேல் ஜனங்களை அந்த சிறையிருப்புல இருந்து மீட்டாரு, நான் உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வராங்கல்ல. இவங்க ஆக்சுவலி எகிப்துல எப்படி இருந்தாங்க, இவங்க அடிமைகளா அடிமைத்தனத்துல இருந்தாங்க. பார்வோன் அவ்வளவு ஒடுக்குறாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, எகிப்துல நாங்க எப்படி இருந்தோம்,
பாலும் தேனும் ஓடுற தேசத்துல இருந்து எங்களை கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆண்டவர் என்ன பண்ணாரு, இவங்களை அப்படிப்பட்ட அடிமைத்தனத்துல இருந்து இவங்களை பிரித்து கூட்டிட்டு வராரு. ஆனா இவங்க எதுல இருக்க விரும்புகிறாங்க, அந்த பழைய வாழ்க்கையில பழைய பாவத்துல அந்த அடிமைத்தனத்திலேயே நான் இருக்கணும், நான் நல்ல ஒரு ஆண்டவர் என்ன நல்ல செழிப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போவேன்னு சொல்றாரு. நாங்க போக இவங்களுக்கு மனசு இல்லைல்ல. அப்ப நீங்க இவங்க என்ன சொல்றாங்க, அந்த பாலும் தேனும் ஓடுற தேசத்துல இருந்து நீங்க எங்களை கூட்டிட்டு வந்தீங்க, அதே மாதிரி இது வரைக்கும் நீங்க என்ன பண்ணல, எங்களை பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு நீங்க எங்களை கொண்டு வந்ததும் இல்லை, எங்களுக்கு வயல் திராட்சை தோட்டம் எதுவும் தரவும் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, மோசேக்கு விரோதமா இவங்க பேசுகிறத நம்ம பார்க்க முடியுதுல்ல. அப்ப கர்த்தருடைய கோபம் மூண்டு இவங்க என்ன பண்றாங்க, மோசே சொல்றாங்க, நீங்க என்ன பண்ணுங்க, தூப கலசங்களை கொண்டு வந்து நீங்க என்ன பண்ணுங்க, தூபம் காட்டுங்க. அப்போ தேவன் யாரை தெரிந்து கொண்டார் அப்படிங்கறத என்ன பண்ணுவார், இன்னைக்கு விளங்க பண்ணுவார் அப்படின்னு சொல்லும் போது இந்த 250 பேர் தூப கலசங்களை கொண்டு வந்து இவங்க என்ன பண்றாங்க, தூபம் இருக்க விடுறாங்கல்ல. அப்பதான் நம்ம இந்த வசனத்தை வாசிக்கிறோம். அப்ப பாத்தீங்கன்னா 19ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, அவர்களுக்கு விரோதமாக கோராகு சபையெல்லாம் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக கூடி வரும்படி செய்து, அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சபைக்கெல்லாம் காணப்பட்டது. அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு, கர்த்தர் மோசேயோடும் ஆரோனோடும் பேசி என்ன சொல்றாரு, இந்த சபையை விட்டு நீங்க பிரிந்து போங்க, ஒரு நிமிஷத்துல நான் இவங்களை என்ன பண்ணுவேன், அதமாக்குவேன், ஒரு செகண்ட்ல நான் இவங்களை என்ன பண்ணிடுவேன், மொத்தமா அழிச்சுடுறேன், இந்த சபையை விட்டு நீங்க போங்கன்னு சொல்லும் போது அப்பயும் மோசேயும் அவங்க என்ன பண்றாங்க, முகம் குப்புற விழுந்து, இந்த கொஞ்சம் பாவங்களுக்காக நீங்க மொத்த பேரையும் நீங்க அழிக்க கூடாது, நீங்க கடும் கோபம் கொள்வீரோ அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கிறாங்க. அப்ப கர்த்தர் சொல்றாரு, இவங்களுடைய கூடாரங்களை விட்டு நீங்க என்ன பண்ணுங்க, தள்ளி போங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் நம்ம வாசிக்கிறோம். மோசே என்ன சொல்றாரு, மத்தவங்களுக்கு நேர்ற மாதிரி இவங்களுக்கு சாவு வந்தா ரொம்ப லேசாயிரும்ல. அப்ப கர்த்தர் தான் இதை செஞ்சார், நீங்க கர்த்தருக்கு விரோதமா கூட்டம் போடுவீங்கன்றத கர்த்தர் எனக்கு என்ன பண்ணுவார், நிரூபிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அந்த கூடாரத்தை விட்டு, இந்த 3 பேருடைய கூடாரத்தை விட்டு எல்லாம் அகன்று போங்கன்னு சொல்லி மோசே என்ன சொல்றாரு, இன்னைக்கு கர்த்தர் 30ஆம் வசனத்துல கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்வதால் பூமி என்ன பண்ணுமா, தன் வாரியை திறந்து அவர்களை உயிரோடே பாதாளத்தில் இறக்கத்தக்க இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போட்டதே. ஆனால் இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் அப்படின்னு அந்த மொத்த ஜனங்களுக்கும் மோசே சொல்றாரு. அவர் சொல்லி முடிச்ச உடனே 31 வாசிங்கன்னா, இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி முடித்த உடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் என்னாச்சாம், பிளந்தது. பூமி வாயை திறந்து என்னாச்சு, அவங்களுடைய வீடு, கோராவுக்குரிய மனிதர், அவர்களுக்கு உண்டான சகல பொருட்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிச்சோம், விழுங்கி போட்டது அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்ப தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமா எதிர்த்து நிக்கிறது, அவங்களுடைய அதுக்கு சப்போர்ட் பண்ணி கலகம் பண்றது, இந்த மாதிரி பண்றவங்களை விட்டு நம்ம என்ன பண்ணணுமா, கண்டிப்பா ஃபர்ஸ்ட் நம்ம விலகி போகணும். இல்லைன்னா என்ன ஆகும், மொத்த குடும்பமும் என்ன ஆகுது, அன்னைக்கு பாத்தீங்கன்னா தாத்தான் அபிராமுடைய மொத்த வம்சமும் அன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த குழிக்குள்ளாக இறக்கப்படுறத நம்ம பாக்குறோம்ல. அப்ப பூமிக்குள்ள அவங்க உயிரோட பூமிக்குள்ள போறதை நம்ம பாக்குறோம். அப்ப கர்த்தர் அபிஷேகம் பண்ணினா அவருடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமா நம்ம என்ன பண்ணக்கூடாது, எதிர்த்து நிற்க கூடாது. அப்ப உங்க வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். ஏன்னா இந்த வார்த்தையெல்லாம் அவங்களா சொல்றது கிடையாது, இந்த வார்த்தையெல்லாம் யார் கொடுக்குற வார்த்தைகள், தேவன் சபைக்கு கொடுக்குற வார்த்தைகள்ல. இன்னைக்கு நிறைய சர்ச்சஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய சபையில அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஆனா மற்ற சர்ச்சஸ்ல நம்ம பார்க்கும்போது எனக்கு என்ன நடக்குது, ஊழியக்காரர்களுக்கு விரோதமா என்ன பண்றாங்க, கூட்டம் கூடி ஆலோசனை பண்றது, பேசுறது. நம்ம யாருக்குமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஊழியக்காரர்களை பேசுறது ரொம்ப ஈஸியா போயிடுச்சு. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு, அப்படி அவர் அபிஷேகம் பண்ணினா அவருடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் நம்ம என்ன பண்ணக்கூடாதான், எதிர்த்து நிற்க கூடாது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. நீங்க இதை குறித்து நம்ம வாசிச்சோம்னா, இது நம்ம ஊழியக்காரர்களுக்கு நம்ம எடுத்துக்க வேணாம், நான் பொதுவாகவே நான் சொல்றேன். ரோமர்ல ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ரோமர் 13 அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 13. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படியப்படுவார். ஏனென்றால் தேவனாலே எழுதி ஒரு அதிகாரமும் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்கிறார்கள். சோ இது பாத்தீங்கன்னா எல்லா மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு நம்ம என்ன பண்ணணுமா, கீழ்ப்படிந்திருக்கணும். ஏன்னா எந்த அதிகாரமும் யாரால வந்திருக்கா, தேவனால வந்திருக்கு. அப்ப அந்த அதிகாரத்துக்கு நம்ம எதிர்த்து நிக்கிறோம் அப்படின்னா நம்ம ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்களா இருப்போம் அப்படின்னு சொல்லி தேவன் நம்மள
சொல்றாருல. இன்னைக்கு மேபி நம்ம வந்து பாஸ்டர் சொல்றது நம்ம கேட்போம், ஊழியக்காரர்களுக்கு நம்ம செவி கொடுப்போம். ஆனா நம்ம வேலை செய்யற இடத்துலயோ இல்ல நமக்கு மேல யாரோ ஒருத்தங்க அதிகாரத்துல இருக்காங்க அப்படின்னாலோ அவங்க சொல்றதை நம்ம மதிக்கிறோமா, அவங்க சொல்றது எல்லாத்தையும் நம்ம கேட்கிறோமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும்ல. ஏன்னா வேதம் சொல்லுது நமக்கு மேல ஆண்டவர் ஒருத்தவங்களை வச்சிருக்காரு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு அவங்க சொல்றதை நம்ம கேட்டு நடக்கணும் அப்படிங்கிறத தேவன் இன்னைக்கு நமக்கு வலியுறுத்துறாரு. நீங்க யாத்திராகமத்துல ஒரு வசனம் வாசிச்சோம் அப்படின்னா 22 அதிகாரம் 28 வசனத்துல வாசிச்சோம்னா, நியாயாதிபதிகளை தூஷியாமலும் உன் ஜனத்தின் அதிபதியை என்ன பண்ணக்கூடாதான், சபியாமலும் இருப்பாயாக. அப்ப நமக்கு மேல இருக்கவங்கள நம்ம என்ன பண்ணக்கூடாது, தூஷிக்க கூடாது, நம்ம சபிக்க கூடாது இல்ல. அப்ப அவங்க ஒரு காரியத்தை சொல்றாங்க அப்படின்னா நம்மளால முடிந்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நம்ம இருக்கிறவங்களா இருக்கணும். இன்னைக்கு நம்ம யோசேப்புடைய வாழ்க்கையை நம்ம உதாரணமா பார்த்தோம் அப்படின்னா, யோசேப்பு பாத்தீங்கன்னா முதல்ல அவன் செய்யாத தப்புக்காக அவனை என்ன பண்றாங்க, எகிப்துக்கு அவனை விற்கிறாங்க. அப்ப எகிப்துல போய் அந்த போத்திபாருடைய வீட்டுல என்ன பண்றான், அவன் அங்க இருக்கும்போது அப்பயும் அவன் என்ன பண்றான், அவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தது நிமித்தம் தான் அவன் என்ன பண்றான், அந்த வீட்டுல ஒரு உயர்வுக்கு அவன் என்ன பண்றான், உயர்த்துகிறான். எல்லாம் அவனுக்கு கீழ்பட்டு இருக்கு, எல்லா மனுஷங்களும் அவனுக்கு கீழ்பட்டிருக்கான். அப்படியும் செய்யாத தப்புக்காக எங்க கொண்டு செல்லப்பட்டான், சிறைச்சாலைக்கு செல்லப்பட்டான்ல. அப்ப அந்த சிறைச்சாலையிலையும் அந்த சிறைச்சாலை தலைவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தது நிமித்தம் தான் அந்த சிறைச்சாலை தலைவன் எல்லாத்தையும் யாருடைய வசத்துல வந்து ஒப்புவித்தாரு, யோசேப்பினுடைய வசத்துல ஒப்புவித்தார்ல. அப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த எல்லா இடத்துலயுமே யோசேப்பு என்ன பண்றாரு, கத்துக்கிறாருல. தேவன் வந்து அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் சொல்லி தர்றாருல்ல. அப்ப வந்து ஒருத்தவங்க ஒரு அதிகாரத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கணும். அவங்க கீழ்ப்படிந்து நடக்கிறது நிமித்தமாக அவன் என்ன பண்றான், அந்த இடத்துல உயர்த்தப்படுறான். அதை அவனுடைய அதிகாரத்துக்கு கீழே நிறைய பேர் வராங்க இல்ல. அப்ப முதல்ல நம்ம உயர்த்தப்படணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும், முதல்ல நமக்கு மேல இருக்கவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணுமா, கீழ்ப்படிந்து நம்ம இருக்கணும். நமக்கு எல்லாம் தெரியும், யோசேப்பு எகிப்துக்கு ஃபுல்லா பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துல யோசேப்பை வைக்கிறாங்க. மொத்த நாடுமே என்ன பண்ணுச்சு, தெண்டனிட்டு பணியுங்கள் அப்படின்னு சொல்றாருல பார்வோன்னு. அத்தனை பேரும் யோசேப்புடைய காலில் விழுந்து வணங்குறாங்க. அப்ப அதெல்லாம் எப்படி நடந்தது, முதல்ல யோசேப்பு அவருக்கு அதிகாரியா இருந்தவங்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். அது நிமித்தமா தான் அவர் அங்க சொல்றதை கேட்காம எதிர்த்து நின்றுருந்தா அந்த உயர்வு அவருக்கு வந்திருக்குமா, கண்டிப்பா வந்திருக்காருல்ல. அப்ப நமக்கு மேல அதிகாரத்துல இருக்கவங்களா இருக்கட்டும் இல்ல யாரா இருக்கட்டும், அவங்களுக்கு விரோதமா நம்ம எழும்புறது அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம கண்டிப்பா நம்ம பண்ணக்கூடாது. எனக்கு இந்த சாட்டர்டே பார்த்தீங்கன்னா வந்துட்டு எங்கள் காலேஜில் வந்து டீச்சர்ஸ் டே செலிப்ரேஷன் இருக்குது. ஸோ எப்பயுமே வந்து எல்லாரையும் ஒரே நாள் வைக்க முடியாது, பெரிய இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிறதுனால செப்டம்பர் 5 ஒரு நாளைக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் செலிப்ரேஷன் மாதிரி வச்சுருவாங்க. அப்போ எங்களுக்கு எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா கடைசி நாளில் அந்த நைட்டு தான் சொல்லுவாங்க அடுத்த நாள் என்ன ட்ரெஸ் கோடு எல்லாரும் ஒரே கலரில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாடி நாள் வரைக்கும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே வரல. சொன்னாங்களா இதெல்லாம் நான் இந்த கலர் போட்டு வருவேன், இந்த கலர் போட்டு வருவேன், இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நான் வந்து ஒரு சாரி எங்கள் அப்பா எனக்கு பர்த்டேக்கு கொடுத்தாங்க, நான் அதுதான் போட போறேன் அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு எல்லாம் சொல்லிட்டேன். அந்த கலரையும் நான் சொல்லிட்டேன். அவங்களும் எல்லாம் வேற கலர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க. எல்லாம் சரின்னு சொல்லிட்டு நான் நைட் எல்லாம் எடுத்து வச்சுட்டு படுத்துட்டேன். யூஸ்வலாக எனக்கு காலையில 4 மணிக்கு எழுந்து கிளம்பணும் அப்படிங்கிறதுனால 8-9 மணிக்கெல்லாம் படுத்துருவோம். கரெக்டாக நான் படுத்த உடனே 9 மணிக்கு எனக்கு மெசேஜ் வருது. மெசேஜ் வந்து அப்பயே யோசிச்சேன் இவங்க ட்ரெஸ் கோடு தான் அனுப்ப போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கரெக்டாக நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்துட்டேன். சரி நம்ம இதை ஓப்பனே பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டேன். அப்புறம் பார்த்தா தொடர்ந்து ஹெச்ஓடி மேமும் அனுப்புனாங்க, இன்னைக்கு நாளைக்கு எல்லாரும் இந்த கலரில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் யோசிச்சேன், சரி நம்ம பார்க்க வேணாம், நம்ம நோட்டிஃபிகேஷனில் அப்படியே இருக்கட்டும், நம்ம பார்க்காம எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் இருந்தாலும் இந்த வார்த்தை அப்படியே எனக்குள்ள வந்து குத்துது. நம்ம இருக்கக்கூடாது, நம்ம அதிகாரத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், கீழ்ப்படிந்து நம்ம இருக்கணும், அதுதான் தேவன் நம்ம கிட்ட விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் சரி ஓகே நான் அதை எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தா என்கிட்ட அந்த கிரீன் கலர்ல வர சொல்லியிருந்தாங்க. என்கிட்ட ஒன்று கூட கிரீன் கலர்ல அயன் பண்ணி இல்லை, எதுவும் நல்லா இல்லை, பழைய சாரீஸ் தான் இருந்தது எல்லாம். சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒன்று பெஸ்ட்டாக எடுத்து வச்சு நான் என்ன பண்ணிட்டேன், நான் காலைல கிளம்பிட்டேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் அவங்களும் வந்து வேற கலர் போட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் பேசிட்டே வந்திருக்காங்க. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க இல்லை இவான்சில் மேம் கண்டிப்பா வந்து ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க அவங்க வேற கலர்ல வருவேன்னு சொன்னாங்க, ஸோ அதனால அவங்க கிரீன்ல வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. இன்னொரு மேம் வந்து ஒரு வருஷமா என் கூட ஃப்ரெண்ட் அவங்க சொல்லியிருக்காங்க இல்லை கண்டிப்பா நீங்க வேணா பாருங்க, அவங்க ஹெச்ஓடி மேம் சொல்லிட்டாங்க, அவங்க சொல்ற எல்லா வார்த்தைக்கும் அவங்க ஒபே பண்ணுவாங்க, அவங்க கண்டிப்பா கிரீன் கலர்ல தான் வருவாங்க, நீங்க வேணா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே சேலஞ்ச் பண்ணிட்டு வராங்க. நான் சொன்னேன்ல இவங்க பாருங்க எப்படி கரெக்டா வந்திருக்காங்க, அவங்க எல்லாம் வேற கலர்ஸ் போட்டு வந்திருந்தாங்க. பட் இருந்தாலும் அவங்க நம்ம கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, நம்ம ஒரு வார்த்தை யார் நமக்கு சொல்றாங்க நமக்கு மேல இருக்கவங்கன்னா நம்ம அதை கேட்போம், நம்ம கேட்டு நடப்போம் அப்படிங்கறது அவங்களே நம்மளை குறித்து என்ன பண்றாங்க
ஒரு முடிவு பண்ணியிருக்காங்கல்ல. அப்ப அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லயே வந்து இவங்க இப்படிதான், இவங்க ஆண்டவர் பிள்ளைங்க, இவங்க இப்படிதான் நடப்பாங்க, ஒருத்தவங்க சொன்னா அதை கேட்காம இருக்க மாட்டாங்க, அதிகாரத்துக்கு எதிர்த்து இருக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்களே நம்மளை குறித்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வச்சிருக்காங்கல்ல. அப்ப உலக மக்களே நம்மளை குறித்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வச்சிருக்கும் போது நம்மளை சிருஷ்டிச்ச தேவன் அவர் நம்மளை குறித்து எப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வச்சிருப்பாருல்ல, என் பிள்ளை இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும்ல. ஆனா இன்னைக்கு நம்ம அதை நிறைவேற்றுறோமா? நம்ம நிறைய நேரங்களை நம்ம பார்த்தா நம்ம யாரை ப்ளீஸ் பண்ண நினைக்கிறோம், நம்ம மற்றவங்கள தான் நம்ம ப்ளீஸ் பண்ண நினைக்கிறோம்ல. நம்ம உலகத்தை ப்ளீஸ் பண்ண நினைக்கிறோம், எல்லாரோடையும் நம்ம கலந்து இருக்க நினைக்கிறோம். ஆனா எதை நம்ம இதுல விட்டுறோம்? ஆண்டவர் நம்மளை பிரித்தெடுத்தார், நம்ம தனியா நம்ம செப்பரேட்டட், நம்ம அவங்களோட கலந்தவங்க கிடையாது அப்படிங்கறத நம்ம நிறைய நேரத்துல என்ன பண்ணிடுறோம், மறந்து போயிடும்ல. அப்ப அப்படியாக நம்ம எப்படி இருக்கணுமா? தெய்வம் நம்மள எதெல்லாம் விளக்க சொல்றாரோ அதை நம்ம விலகணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த மாதிரி நமக்கு மேல இருக்கவங்க இல்லாட்டினா ஆண்டவருடைய ஊழியக்காரங்க இவங்களுடைய வார்த்தையை நம்ம கனவீனப்படுத்தாம அதை நம்ம என்ன பண்ணணும், கனம் பக்கத்துகளா இருக்கணும். இதே என்னாகமத்துல நம்ம இன்னொரு சம்பவத்தை கூட நம்ம வாசிக்கலாம். என்னாகமம் 12 அதிகாரம் 1 வசனம். எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருக்கவில்லை. மீரியாமும் ஆரோனும் என்ன பண்றாங்க, அந்த ஸ்திரீயின் நிமித்தமாக மோசேக்கு விரோதமா பேசுறாங்க. மோசேக்கு விரோதமா அவங்க பேசி என்ன பண்றாங்க, ஆண்டவர் மோசையை கொண்டு மாத்திரம் தான் பேசுவாரா, எங்களெல்லாம் வச்சு பேச மாட்டாரா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, மோசைக்கு விரோதமா பேசுறத நம்ம பார்க்கணும். அப்ப அப்படி பேசின உடனே பாத்தீங்கன்னா சடுதியில் கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் மீரியாமையும் கூப்பிட்டு என்ன சொல்றாரு, 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாங்க, நீங்க பேசுனீங்கல்ல கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்றாரு. கூப்பிட்டு என்ன சொல்றாரு ஆண்டவர், உடனே மேகத்தூர்ல இறங்கி அந்த கூடார வாசல்ல ஆரோனையும் மீரியாமையும் கூப்பிட்டு என்ன சொல்றாரு, என் வார்த்தைகளை கேளுங்க, நான் உங்களில் ஒருவன் தீர்க்கதரிசியா இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்துல பேசுவேன், இல்ல சொப்பனத்துல பேசுவேன். ஆனா என் தாசனாகிய மோசேயை நான் அப்படிப்பட்டவன் அல்ல, அவன் என் வீட்டுல எங்கும் உண்மை உள்ளவனா இருந்திருக்கான், அவனோட நான் மறைமுகமா இல்லை, எப்படி நான் பேசுறேன், முகமுகமா பிரத்யட்சமாகவும் நான் அவங்க கிட்ட பேசுறேன். அவன் இப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரரை நீங்க பேசலாம் அப்படின்னு சொல்லி அங்க என்ன தண்டனை கிடைச்சது மீரியாமுக்கு, மீரியாம் குஷ்டரோகி ஆனாள் அப்படின்னு போட்டிருக்குல்ல. திரும்பமா மோசே தான் ஆண்டோட்ட மன்றாடி ஜோ பண்ணது நிமித்தம் மீரியாமுடைய குஷ்டரோகம் நீங்கி போனதை நம்ம பார்க்கணும். அப்ப அவங்க சொந்த அக்காவாவே இருந்தாலும் சொந்த சகோதரராகவே இருந்தாலும் அப்ப தேவனுடைய ஊழியக்காரருக்கு விரோதமா அவங்க பேசும்போது ஆண்டவர் என்ன பண்றாராம், உடனடியாக அதை ஆண்டவர் கேட்டு பதில் கொடுக்கறத நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்னாகமம் 21 அதிகாரம் 5 வசனத்துல நம்ம வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா ஜனங்கள் மறுபடியும் என்ன பண்றாங்க, மோசேக்கு விரோதமா பேசுறாங்க. இந்த வனாந்திரத்துல நாங்க சாகரத்துக்கு தான் எங்களை நீங்க எகிப்துல இருந்து கூட்டிட்டு வந்தீங்களா, இங்க அப்போ இல்ல தண்ணி இல்ல எதுவும் இல்லைன்னு பேசும்போது பாத்தீங்கன்னா கர்த்தர் என்ன பண்றாரா, உடனே கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ள அனுப்பி என்ன பண்ணுது, அநேகரை அது கடித்தது நிமித்தம் அநேகர் செத்தார்கள் அப்படின்னு போட்டுருக்குல்ல. அப்ப எந்த இடத்துலயும் நம்ம முறுமுறுக்காமலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதே மாதிரி ஆண்டவர் பிள்ளைகளுக்கு விரோதமா நம்ம பேசக்கூடாது. அதிகாரத்துல நமக்கு மேல இருக்கவங்களுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கிறவங்களா நம்ம இருக்கணும். அதை விட்டு அப்படிப்பட்டவங்களுடைய கூடாரத்தை விட்டு நம்ம என்ன பண்ணணுமா, விலகி போகணும். அப்படிப்பட்டவங்களுடைய கூடாரத்தை விட்டு நம்ம விலகலைன்னா என்ன ஆகும், அவர்கள் அழிக்கப்பட்டது போல நமக்கும் அழிவுதான் வரும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வசனத்தை வாசிச்சு அடுத்த பாயிண்ட் போயிடலாம். யூதா புஸ்தகத்துல 11 வசனம், யூதா 1:11. இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பீலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாகி கெட்டு போனவர்கள். அப்ப யாருக்கு ஐயோ, எப்படி கோரா எதிர்த்து பேசி ஒரு பாவத்துக்குள்ளாகி கெட்டு போனாரோ அப்படிப்பட்டவர்களுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லி வேதம் போட்டிருக்குல்ல. அப்ப நம்ம அப்படிப்பட்டவர்களா இருக்காம அப்படிப்பட்ட மக்கள்கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம விலக்கி அவங்க நடுவுல இருந்து நம்ம விலகி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம முதல்ல பாக்குறோம். ரெண்டாவது நம்ம வாசிக்கலாம் 2 தீமோத்தேயு 2:23. 2 தீமோத்தேயு 2:23. புத்தியீனமும் அயுக்தமுமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகி இரு. எதுக்கு விலகி இருக்கணுமா, நம்ம சண்டைக்கு விலகி இருக்கணும். இன்னைக்கு நம்மளால பண்ணவே முடியாதது இதுதான்ல. யாராவது சண்டைக்கு வந்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம், விலகி இருப்போமா சண்டைக்கு, அவங்களா நானா ஒரு கை பார்த்துடுறோம் அப்படின்னு இறங்கிடுவோம்ல சண்டையில. ஏன்னா நம்ம என்ன சொல்றது, தமிழ் பழமொழி கூட இருக்குல்ல, நான் வம்பு சண்டைக்கு போக மாட்டேன், ஆனா வந்த சண்டையை என்ன பண்ண மாட்டேன், நான் விட மாட்டேன். சில பேர் இருப்பாங்க, ஏதாவது ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எப்பயுமே அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அந்த ஆர்கியூமெண்ட்ல கடைசி ஆர்கியூமெண்ட் எந்தாதான் இருக்கணும். அதாவது 2 பேரும் பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா
கடைசியா பேசுறது நானா தான் இருக்கணும் அப்படின்னு இருப்பாங்க சில பேர்ல. அவங்களுக்கு என்னன்னா லாஸ்டா நான் ஒரு பாயிண்ட் சொல்லிட்டேன்னா நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம எதுக்கு விலகி இருக்கணும்னு வேதம் சொல்லுது? இப்படிப்பட்ட தேவையில்லாத வீண் பேச்சுகளுக்கும் இப்படிப்பட்ட தர்க்கங்களுக்கும் நம்ம என்ன பண்ணணுமோ நம்மளை விலக்கி காத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. நீங்க தீத்துல ஒரு வசனம் வாசிங்க. தீத்து 3 அதிகாரம் 9ஆம் வசனம். தீத்து 3:9. புத்தியீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாய பிரமாணத்தை குறித்து உண்டாகுகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு, அவைகள் அப்பிரயோஜனமும் வீணுமா இருக்கும். இப்படிப்பட்ட தர்க்கங்கள், வாக்குவாதங்கள், சண்டைகள், சில பேர் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பைபிள் எப்படி இருக்கு தெரியுமா, அப்படி இருக்கு தெரியுமா, அதை என்ன பண்ணுவாங்க, புரட்டி அவங்க பேசுவாங்கல்ல. அப்படி புரட்டி பேசினாலும் நீ என்ன பண்ணு, அவங்களுக்கு விலகிடு. அதுல 10ஆம் வசனத்துல வாசிச்சா, வேத புரட்டனா இருக்கிற ஒருவனுக்கு நீ 2 தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு. சில பேர் சொல்லுவாங்க அப்படியே ஆப்போசிட்டா அந்த வசனத்தை திருச்சி இது இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, உங்களையே கன்வின்ஸ் பண்ண பார்ப்பாங்க. நீ அவங்களுக்கு என்ன பண்ணு, ஒரு 2 வாட்டி சொல்லி பாரு. அதை கேட்கலன்னா தேவையில்லாம அவங்க கூட நீ ஆர்கியூ பண்றதுனால எதுவுமே சாதிக்க போறது இல்லை. அப்படிப்பட்டவங்களுக்கு நீ என்ன பண்ணிடு, ஒன்ன நீ விலக்கி காத்துக்கோ அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுதுல. அப்போ நம்ம தேவையில்லாத பேச்சுகளுக்கும் தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ்க்கும் நம்ம என்ன பண்ணணுமா, நம்ம விலக்கி இருக்கணும். நம்ம இதை குறித்து வாசிக்கும் போது நீதிமொழிகள்ல அநேக வசனங்கள் நமக்காக ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்காரு. நம்ம வாசிச்சோம் அப்படின்னா நீதிமொழிகள் 17 அதிகாரம் 4ஆம் வசனம். நீதிமொழிகள் 17:4. துஷ்டன் அக்கிரம உதடுகள் சொல்வதை 14ஆம் வசனம். சாரி. சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும், ஆதலால் விவாதம் எழும்பும் அதை விட்டுவிடு. சண்டையின் ஆரம்பம் எப்படி இருக்குமா, மதகுனா என்னன்னு தெரியுமா? மதகுனா டேம்ல இருக்கும்ல, அந்த டேம் க்ளோஸ் பண்ணியிருக்கோம்ல, அதுதான் மதகுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு சண்டையினுடைய ஆரம்பம் எப்படி இருக்குமா, ஒரு டேமை திறந்து விட்டா எப்படி எவ்வளவு ஃபோர்ஸா தண்ணி வரும்ல, அவ்வளவு நேரம் தேக்கி வச்சிருந்த அவ்வளவு தண்ணி என்ன ஆகும், அவ்வளவு வேகமா வரும். ஒரு சண்டையின் ஆரம்பம் அப்படிதான் இருக்கும்னு பைபிள்ல போட்டிருக்குல்ல. ஒரு மதகை திறந்து விடுற மாதிரி இருக்குமா. அதனால நீ என்ன பண்ணு, விவாதம் எழுப்புறதுக்கு முன்னாடியே நீ என்ன பண்ணிடு, அதை விட்டுரு. அப்ப சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீ என்ன பண்ணிடு, நீ விட்டு கொடுத்து போய் அதை என்ன பண்ணிடு, விட்டுடு அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுதுல. நம்ம நீதிமொழிகள்ல பாத்தீங்கன்னா அநேக தரம் நம்ம இந்த வசனங்களை வாசிச்சிருப்போம்ல. 16:28 பாத்தீங்கன்னா, மாறுபாடு உள்ளவன் என்ன பண்றான்னா சண்டையை கிளப்பி விடுகிறான். அப்ப அவன் என்ன பண்றான், எல்லாத்துலயுமே அவனுக்கு ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குல்ல. மாறுபாடு உள்ளவன்னா எல்லாத்தையுமே சில பேர் பாத்தீங்கன்னா ஏட்டிக்கு போட்டியாவே பேசிட்டு இருப்பாங்கல்ல. நம்ம ஒண்ணு சொன்னா அவங்க அது கண்டிப்பா ஆப்போசிட்டா சொன்னா அவங்களுக்கு தூக்கமே வராது. நம்ம சொல்ற எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவாங்க, ஆப்போசிட்டாவே பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அப்படி இருக்கவங்க என்ன பண்றாங்களா, சண்டையே அவங்க கிளப்பி விடுறவங்களா இருக்காங்க அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அதே மாதிரி நீதிமொழிகள்ல பாத்தீங்கன்னா 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் நம்ம நிறைய தடவை வாசிச்சிருப்போம்ல. சண்டைக்காரியோட ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் எங்க இருக்கிறது பெட்டரா, வீட்டில் ஒரு மூலையில போய் தங்குறது நலம். அப்படின்னா என்ன அர்த்தம், சண்டை வருதா, ஓகே நீங்க பாட்டு எழுந்து போய் ஒரு மூலையில அமைதியா உட்காந்துருங்க. அவங்க எவ்வளவுதான் பேசிக்கிட்டே இருந்தாலும் நம்ம பேசாமையே இருந்தோம்னா ஒரு பாயிண்ட்ல என்ன ஆயிடும், எதுவுமே பேச மாட்டாங்கன்னு அந்த சண்டை என்ன ஆயிடும், நார்மலா முடிஞ்சிடும். ஆனா சில நேரம் நம்ம என்ன பண்ணுவோம், பேச பேச நம்ம என்ன பண்ணிட்டே இருப்போம், கூட நம்ம மாத்தி மாத்தி பேசிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகும், அந்த சண்டை ஒரு சின்ன சண்டை பாத்தீங்கன்னா எப்படி போய் முடிஞ்சிடும், கடைசியில ஒரு பெரிய சண்டையா போய் முடிஞ்சிடும். அப்ப சண்டை வரும்போது நம்ம என்ன பண்ணணுமா, நம்ம அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. யாக்கோபுல ஒரு வசனம் வாசிக்கலாம் இது குறித்து. யாக்கோபு 1 அதிகாரம் 19ஆம் வசனம். யாக்கோபு 1:19. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாகவும் இருக்க கடவீர்கள். நம்ம என்ன பண்ணணுமா, கேட்கறதுக்கு ஃபர்ஸ்ட் தீவிரமா. இன்னைக்கு நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம், ஆப்போசிட்டா தான் இருப்போம்ல. பேசுறதுக்கு தான் நம்ம தீவிரமா இருப்போம், கேட்கலாம் நமக்கு டைம் இல்லை. நம்ம பேசுறது எல்லாரும் கேட்கணும் அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா பைபிள் என்ன சொல்லுது, நீ கேட்கறதுக்கு தீவிரமா இருக்கு. ஒரு பிரச்சனையா அவங்களோட நியாயத்தை அவங்க சொல்லட்டும், அவங்க சொல்றதை லிசன் பண்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். அப்ப என்ன பண்ணணுமா, அதே மாதிரி பேசுறதுக்கு நம்ம பொறுமையா இருக்கணும். பொறுமையா பேசினா எந்த ஒரு காரியத்தையுமே பாத்தீங்கன்னா நம்மளால என்ன பண்ண முடியும், ஈஸியா சால்வ் பண்ண முடியும்ல. ஆனா நம்ம இன்னைக்கு பேசுறதுக்கு தீவிரமா நம்ம பேசுறதுனாலதான் என்ன ஆகுது, அநேக காரியங்கள் நமக்கு வருது இல்ல. ஏன்னா அந்த ஒவ்வொரு சொல்லும் என்ன ஆகும், அடுத்தவங்கள அந்த அளவுக்கு அது ஹர்ட் பண்றதை நம்ம பார்க்கணும். அப்ப அந்த மாதிரி நம்ம இல்லாம என்ன பண்ணணுமா, பேசுறதுக்கு நம்ம பொறுமையா இருக்கணும், கேட்கறதுக்கு தீவிரமா இருக்கணும், கோபிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுமா, தாமதமா இருக்கணும். அப்ப தேவையில்லாம யாரையும் என்ன பண்ணக்கூடாது, நம்ம கோபிக்க கூடாது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. இன்னொரு வசனம் நம்ம நீதிமொழிகளை வாசிக்கலாம்.
நீதிமொழிகள் 15 அதிகாரம் 1 வசனம். மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். அப்ப மெதுவான பிரதியுத்தரம் அப்படின்னா என்ன? ஒரு சாஃப்ட் ஆன்சர். அப்ப சாஃப்டா நம்ம வந்து ஒருத்தவங்க கேட்கும் போது, நம்ம பேசும்போது சாஃப்டா நம்ம ஆன்சர் பண்ணும்போது அது என்ன பண்ணுமா? கடுமையான சொற்களை கூட அது என்ன பண்ணிடுமா? அந்த நம்ம மெதுவான பிரதியுத்தரம் என்ன பண்ணுவோம்? பெரிய கோபத்தை கூட மாத்திருக்குல்ல. ஆனா நம்ம இன்னைக்கு என்ன பண்ணிடுறோம்? ஏதாவது நம்மள கேட்டா இருக்கிற டென்ஷன் எல்லாம் அப்பதான் நமக்கு வந்துடும்ல. பிபி எல்லாம் தலைக்கு ஏறி நம்ம என்ன பண்ணிடுவோம்? உடனே கத்த ஆரம்பிச்சிருவோம் ஒரு ஹை பிச்சில். அப்ப அது மாதிரி இல்லாம நம்ம என்ன பண்ணணுமா? நம்ம என்ன பண்ணணும்? நம்ம சாஃப்டா நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுதுல. அப்ப இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே அவர் யாரையுமே கோபிக்கல, அவர் யாரையுமே ஜட்ஜ் பண்ணல. நமக்கு எவ்வளவு ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்ல. எவ்வளவோ பாவம் செஞ்சவங்களை அவர் பார்த்தாரு. ஆனா யாரையாவது அவர் வந்து பாவத்துக்கு நியாயம் தீர்த்தாரா? யாரையுமே ஒரு பாவத்துக்கு நியாயம் தீர்க்கல. அன்னைக்கு அது பாத்தீங்கன்னா விபச்சாரத்துல கையும் மையுமா கண்டுபிடிச்சு ஒரு ஸ்திரியை கொண்டாந்து நிறுத்துறாங்க. எல்லாரும் அவன் மேல கல்லெறியணும் அப்படின்னு சொல்லி நிற்கும் போது இயேசு என்ன பண்றாரா? குனிஞ்சு தரையில எழுதுறாரு. அந்த எல்லாரும் அதை பார்த்துட்டு என்ன பண்ணிடுறாங்க? கடந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இயேசு என்ன சொல்றாரு? இனிமே பாவம் செய்யாம இரு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. நீ இப்படி பாவம் செஞ்ச, உனக்கு இது வரும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணல? யாரையுமே ஜட்ஜ் பண்ணல. அவ்வளவு பரிசுத்தமா இருக்கிற தேவன் அவரே யாரையும் குறை சொல்லல, குற்றச்சாட்டல, ஜட்ஜ் பண்ணல. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஈஸியா நம்ம எல்லாரையும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்? நம்ம ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்ல. அப்ப நம்மளும் என்ன பண்ணணும்? இயேசுவை போல நம்ம என்ன பண்ணணுமா? நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. இப்ப நம்ம வாசிச்ச அந்த தீமோத்தேயுலவே 23ஆம் வசனம் நம்ம வாசிச்சோம் 2ஆம் அதிகாரத்துல. அதுலயே பாத்தீங்கன்னா 24ஆம் வசனத்துல இருந்து நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனா இராமல் எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமா இருக்கணும். ஆண்டவர் அப்படிதான் இருந்தாருல்ல. அவரை மாதிரிதான் நம்ம ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யறோம்னா, நம்மளும் ஆண்டவர் பிள்ளைகளா இருக்கோம்னா நம்மளும் அவரை மாதிரி இருக்கணும் வேதம் சொல்லுதுல. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? எப்படி இருக்கக்கூடாது? நம்ம சண்டை பண்றவங்களா இருக்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம ரோட்ல போயிட்டே இருப்போம், திடீர்னு யாராவது எதிர்க்க வந்துடுவான், உடனே என்ன பண்ணிடுவோம்? கோவம் வந்து அவனை கத்த ஆரம்பிச்சிருவோம். அப்படி ஆண்டவர் இருக்க சொல்றாரு. நம்ம என்ன பண்ண சொல்றாரு? எல்லாரையும் மன்னிக்க சொல்றாரு, பொறுமையா இருக்க சொல்றாரு. அவங்க நமக்கு தீமையே செஞ்சாலும் அவங்களுக்கு நம்மள என்ன செய்ய சொல்றாரு? நன்மையே செய்ய சொல்றாரு. ஆனா எனக்கு யாரும் நமக்கு பெரிய தீமையெல்லாம் செய்யறது இல்லை. ஒரு சின்ன காரியத்தை கூட நம்மளால என்ன பண்ண முடியல? சகிச்சிக்க முடியல. நான் கரெக்டா தான் இருக்கேன், அவன் ஏன் இப்படி பண்ணான் அப்படின்னு தான் நமக்கு உடனே கோவம். நம்ம கரெக்டாவே இருந்தாலும் அவங்க தப்பாவே இருந்தாலும் அதை நம்ம என்ன பண்ணணுமா? சகிச்சுட்டு நம்ம போகும்போது இப்படிப்பட்ட சண்டைகளுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? விலகி இருக்கலாம்ல. நீங்க பாத்தீங்கன்னா சாந்தம் உள்ளவனா, அதே மாதிரி போதக சமர்த்தனா, தீமையை சகிக்கிறவனா இருக்கணும். இன்னைக்கு தீமையை நம்ம வெறுக்கிறவங்களா இருப்போம். எல்லாருமே ஆண்டவர் பிள்ளைங்க தீமையை வெறுக்கிறவங்களா இருப்போம். ஆனா தீமையை சகிக்கிறவங்களா நம்ம இருப்போமா? நமக்கு ஒரு தீமை பண்றாங்க, அதை நம்ம என்ன பண்ணணுமா? அப்ப சகிச்சு கொள்றவங்களா நம்ம இருக்கணும். அந்த 25ல வாசிச்சோம் அப்படின்னா, அதுலயே எதிர்த்து பேசுறவர்கள் என்ன பண்றாங்களா? சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாக. அதாவது உங்களை எதிர்த்து பேசுறாங்கல்ல, அவங்க தேவ வார்த்தையை அறிஞ்சு கொள்றதுக்காக நீங்க என்ன பண்ணணும்? பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிப்பட்டு இருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்கணும். அப்ப நம்ம சொல்றத நம்ம எப்படி உபதேசிக்கணுமா? நம்ம போய் கடிந்து கொண்டு நம்ம சொல்லும் போது அவங்க கண்டிப்பா என்ன பண்ண மாட்டாங்க? கேட்க மாட்டாங்கல்ல. அப்ப அவங்களுக்கு எப்படி உபதேசிக்கணுமோ அதை அதையும் நம்ம சாந்தமா சொல்லணும் அப்படின்னு போட்டிருக்குல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? 2வது எதுக்கு நம்ம விலகி இருக்கணும்? இந்த மாதிரி வீண் தர்க்கங்களுக்கு, வீண் சண்டைகளுக்கு நம்ம என்ன பண்ணணுமா? நம்மள விலக்கி நம்ம காத்துக்கணும். அவங்க எல்லாம் வந்து சண்டை போடுறாங்க, இப்ப நான் இந்த இடத்துல நான் பேசலைன்னா நான் தான் அப்ப தப்பாயிரும். இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம அப்படிதான் நினைச்சுப்போம்ல. நான் இப்ப கரெக்டா இருக்கேன், நம்ம மேல உண்மையுமே எந்த தப்பு இருக்காது. ஆனா நமக்கு ஆப்போசிட்டா அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்ப நம்ம எதுவுமே பேசாம அமைதியா இருந்தா நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிருவாங்க? அப்ப நம்ம மேலதான் தப்புன்னு நினைச்சிருவாங்க, அப்ப அவங்கதான் கரெக்ட்னு நினைச்சிருவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம திரும்ப எதிர்த்து நம்ம பேசுவோம். அவங்க என்ன வேணா நினைச்சிட்டு போட்டோம், நமக்கு யாரோட பார்வை தான் முக்கியம்? ஆண்டவரோட பார்வை தான் முக்கியம் இல்ல. அவங்க நம்மளை பத்தி என்ன நினைச்சா நமக்கு என்ன வந்ததுல. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அப்படிப்பட்ட இடத்துல நம்ம விட்டு கொடுக்குறவங்களா, நம்ம சண்டைக்கு எதிர்த்து நிக்கிறவங்களா, அதுக்கு சண்டைகளுக்கு விலகி இருக்கவங்களா நம்ம இருக்கணும் அப்படின்னு வேதம் சொல்லுது. அடுத்து 3வது நம்ம வாசிக்கலாம். எஸ்ரான் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். எஸ்ரா 6:21. அப்படியே சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த இஸ்ரவேல் புத்திரரும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நாடும்படி பூலோக ஜாதிகளின் அசுத்தத்தை விட்டு அவர்கள் அண்டையிலே சேர்ந்த அனைவரும் அதை புசித்து. ஸோ இங்க பாத்தீங்கன்னா சிறையிருப்பில் வந்தவங்க, திரும்பி வந்தவங்க என்ன பண்றாங்களா? எதுல இருந்து அவங்க விலகுறாங்க?
பூலோக ஜாதிகளின் அசுத்தத்தை விட்டு. அப்ப உலக காரியங்கள், உலக பழக்க வழக்கங்கள், இதை விட்டு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம விலகி இருக்கவங்களா இருக்கோம்ல. அப்ப ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள்ல இருந்து நம்ம என்ன பண்ணணும்? நம்மளை விலக்கி நம்மளை காத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. இதை குறித்து நம்ம பிலிப்பியர்ல ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம். பிலிப்பியர் 2 அதிகாரம் 15 வசனம். ஆண்டவர் நம்மள என்ன பண்ணியிருக்காரு? அந்தகார இருளிலிருந்து அவர் நம்மள என்ன பண்ணியிருக்காராம்? ஊழலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முழுமுழுப்பில்லாமலும் தற்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். நம்ம என்ன பண்ணணும்? கோணலும் மாறுபாடுமா தான் இன்னைக்கு இருக்குல்ல உலகம். எல்லாருமே அப்படிதான் குறுக்கடா தான் இருக்காங்க. அப்ப அப்படிப்பட்டவங்கல இருந்து நம்ம என்ன பண்ணணும்? அந்த மாதிரி இருக்கணும்னு போடல. அப்படிப்பட்டவங்கல இருந்து நம்ம என்ன பண்ணணும்? மாசற்ற பிள்ளைகளா இருக்கணும். அப்ப அவங்கல இருந்து நம்ம என்ன பண்ணணுமா? நம்ம விலகி நம்ம தேவனுடைய பிள்ளைகளா நம்ம இருக்கணும். தேவனுக்கு அடுத்த காரியங்கள்ல நம்ம என்ன பண்ணணும்? நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது இல்ல. 1 பேதுரு 4:3 கூட நம்ம வாசிச்சோம்னா, சென்ற காலத்துல நம்ம அப்படி இருந்தோம். புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நம்ம நடந்துக்கிட்டோம். அதே மாதிரி அவங்க செஞ்ச எல்லா காரியங்களையும் நம்ம என்ன பண்ணோம்? செஞ்சோம். ஆனா அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துர் இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனையை நம்ம செஞ்சு வந்தோம் இல்ல. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? நம்மள அப்படிப்பட்ட பாவத்துல இருந்து ஆண்டவர் நம்மள என்ன பண்ணியிருக்காரு? விடுவிச்சிருக்காரு. அதுல இருந்து ஆண்டவர் நம்மள விடுதலை கொடுத்து நம்மள தனியா என்ன பண்ணிட்டாரு? செப்பரேட் பண்ணிட்டாரு. அப்ப செப்பரேட் பண்ணதுக்கு அப்புறமா திரும்பியும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? அப்படிப்பட்ட காரியங்கள்ல நம்ம என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. ஸோ ரோமர்ல கூட போட்டுட்டுல 12 அதிகாரத்துல நம்ம இந்த பிரபஞ்சத்துக்குரிய வேஷம் நம்ம என்ன பண்ணக்கூடாதான்? தரிக்க கூடாது. தேவனுடைய நன்மையும் பெரியவும் பரிபூர்ணமான சித்தம் என்னது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணுமா? பகுத்தறிஞ்சு நம்ம மனதை என்ன பண்ணணுமா? நம்ம புதிதாக்கி நம்ம மறுரூபமாகணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப நம்ம உலகத்தோடு ஒத்து போ அப்படின்னு சொல்லுவோம் இல்ல. பழமொழி பாத்தீங்கன்னா என்ன போட்டிருக்கு? உலகத்தோட ஒத்து வாழ் அப்படின்னு இருக்கும் இல்ல. நீங்க அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. வேதம் நம்மள உலகத்தோட ஒத்து போக சொல்லல. அப்ப உலக காரியங்களுக்கு வேதம் நம்மள என்ன பண்ண சொல்லுது? எதிர்த்து நிக்க சொல்லுது. அப்ப அவங்க அப்படி செய்யறாங்களா? அப்ப நம்மளும் அப்படி இல்லாம நம்ம என்ன பண்ணணுமோ அதுக்கு எதிர்த்து நிக்கிறவங்களாய் நம்ம இருக்கணும். நம்ம இது குறித்து யாத்திராகமத்துல ஒரு சம்பவம் நம்ம வாசிக்கலாம். யாத்திராகமம் 32 அதிகாரம் 26வது வசனம். யாத்திராகமம். ஆலயத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்களிடத்தில் சேர கடவார்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். நான் அவர்களை நோக்கி, உங்களில் ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டிக்கொண்டு காலையெங்கும் உள்ளும் புறமும் வாசலுக்கு வாசல் போய் ஒவ்வொருவனும் தன் சகோதரையும் ஒவ்வொருவனும் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவனும் தன் அயலாரையும் கொன்று போட கடவான் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் என்றார். இங்க என்ன சொல்றாரு? மோசே பாளையத்துல நின்று கர்த்தருடைய பட்சத்துல இருக்கவங்களா யாரு? அவங்கெல்லாம் என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன சம்பவம் நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மோசே என்ன பண்றாரு? 40 நாள் மலைக்கு என்ன பண்றாரு? ஏறி போய் ஆண்டவருடைய கற்பனைகள் எல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்கு கிளம்பி போயிட்டாரு. அவர் போனதுக்கு அப்புறம் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? வெயிட் பண்ணி பாக்குறாங்க. மோசே இவங்க காணோம். உடனே இவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்க? மோசேக்கு என்ன ஆச்சோ எங்களுக்கு தெரியல. அப்ப எங்களை இதுக்கப்புறம் யார் வழி நடத்தி கொண்டு போறது? அதனால என்ன பண்றாங்க? ஆரோன் கிட்ட நீங்க என்ன பண்ணுங்க? எங்களை வழி நடத்தத்தக்கதான ஒரு தெய்வத்தை நீங்க உண்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஆரோன் என்ன பண்றாரு? எல்லா அவங்களுடைய நகைகளையும் நீங்க என்ன பண்ணுங்க? கலட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்றாங்க? எல்லாத்தையும் பொண்ணுல போட்டு ஒரு கண்ணுக்குட்டியை உருவாக்கி இவங்க என்ன சொல்லிட்டாங்க? இந்த கண்ணுக்குட்டி தான் எங்களை எகிப்துல இருந்து கூட்டிட்டு வந்துச்சு. இவ்வளவு ஒரு மோசமான காரியம் இல்லை. இவங்க கண்ணால அந்த மேகத்தை பார்த்துருக்காங்க. மேகம் இவங்களை எப்படி செங்கடல்ல வழி நடத்துச்சு. பார்வோன் சேனைக்கும் இவங்களுக்கும் நடுவுல எப்படி அந்த மேகம் நின்றுச்சு. ஒவ்வொரு நாளும் தேவன் அந்த மேகத்துல இருந்து மோசே கூட எப்படி பேசுறாரு. இது எல்லாத்தையும் பார்த்தவங்க ஒரு கண்ணுக்குட்டி தான் எங்களை கூட்டிட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரே நிமிஷத்துல. இது குறித்து இன்னும் எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாத்திராகமத்துல 24 அதிகாரத்தை நம்ம வாசிச்சோம். அதாவது மோசே ஏறி போறதுக்கு முன்பாக பாத்தீங்கன்னா 24 முதல் வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா, பின்பு அவர் மோசையை நோக்கி, நீயும் ஆரோனும் நாதாவும் அபியுவும் இஸ்ரவேலின் மூப்பரில் 70 பேரும் கர்த்தரிடத்தில் ஏறி தூரத்துல இருந்து பணிந்து கொள்ளுவார். மோசையை மட்டும் ஆண்டவர் கூப்பிடல. எத்தனை பேர் கூப்பிடுறாரு? 70 பேர் என்ன பண்றாரு? ஆண்டவர் கூப்பிட்டு நீங்க என்ன பண்ணுங்க? கர்த்தரிடத்தில் ஏறி பணிந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாரு. இதுல 9ஆம் வசனத்தை நம்ம வாசிச்சா அதே மாதிரி என்ன பண்றாங்க? 70 பேர் ஏறி போறாங்க. 10ஆம் வசனத்துல நம்ம வாசிச்சோம்னா
இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார். அப்ப இந்த 70 பேரு என்ன பண்ணிருக்காங்க? மோசே மட்டும் இஸ்ரவேல் தேவனை தரிசிக்கல. இந்த 70 பேர், அந்த 70 பேருங்கிறவங்க யாரு? மோசே வந்து என்ன பண்றாரு, அவரால் மொத்தமா நியாயம் தீர்க்க முடியாது அப்படிங்கிறதுக்காக அவருடைய மாமனார் வந்து என்ன பண்றாரு, ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அப்ப இந்த 70 பேர் என்ன பண்றாரு, இவர் அதிகாரியா வைக்கிறாருல அந்த மொத்த ஜனங்களையும் அவங்களுடைய நியாயத்தை விசாரிக்கிறதுக்கு. அப்ப இந்த 70 பேரும் தேவனை தரிசிச்சாங்கன்னா, அப்போ அதுக்கப்புறம் தான் வந்து மோசே ஆண்டவர் என்ன பண்றாரு, நீ தனியா மலைக்கு ஏறி வா அப்படின்னு சொல்லும் போது மோசே என்ன பண்றாரு, யோசுவாவை கூட்டிட்டு மேலே ஏறி போறத நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறமும் மோசே ஆரோன் கிட்ட சொல்றாரு, நீ என்ன பண்ணு, நான் வர்ற வரைக்கும் நீ என்ன பண்ணு, இந்த ஜனங்களை நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா அவர் திரும்பி வரத்துக்குள்ள 32 அதிகாரத்துல இவங்க என்ன பண்ணிட்டாங்க, தேவனை தரிசிச்ச 70 பேர் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு கண்டுகுட்டி தான் எங்களை கூட்டிட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்ச நேரத்துல அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஜனங்கள் அவங்க எகிப்துல பாத்துருக்காங்கல்ல, இவங்களை பொறுத்த வரைக்கும் தேவன்னா யாரு, ஏதோ ஒரு உருவம் இருக்கணும் அதுக்கு. ஸோ அவங்க அப்படிதான் வந்து உருவ வழிபாடு தான் அவங்க செஞ்சிருக்காங்க இது வரைக்கும் எகிப்துல எல்லாரும். அப்ப அதை பார்த்தவங்க ஆண்டவர் அவங்கள பிரிச்சு எடுத்துட்டு வந்தாலும் இவங்க ஆண்டவருக்கு உருவம் இல்லை, ஆண்டவர் எப்படி வந்து மேகத்துல இருந்து பேசுறாரு, அவருக்கு உருவத்தை பார்க்க முடியல அப்படிங்கிறதுலாம் இவங்களுக்கு தெரிஞ்சாலும் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்பி இவங்க என்ன பண்றாங்க, ஆண்டவர் விளக்குல அதை விட்டு திரும்பியும் இவங்க என்ன பண்றாங்க, அதுக்குள்ளேயே போய் இவங்க என்ன பண்றாங்க, ஒரு உருவத்தை செஞ்சு இதுதான் தேவன் அப்படின்னு அவங்க சொல்றதை நம்ம பார்க்கணும். அப்ப அப்படியாக உலக பிரகாரமான காரியங்கள்ல ஆண்டவர் நம்மளை பிரிச்சு எடுத்து இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் எடுத்திருக்கோம்ல. அப்ப மறுபடியுமா இப்படிப்பட்ட உருவ வழிபாடுகளுக்கு நம்ம போனோம் அப்படின்னா அது ஆண்டவருக்கு கண்டிப்பா ரொம்ப கோவம் வரும்ல. அன்னைக்கு ஆண்டவர் தான் சொல்றாரு, மோசே சொல்றாரு, ஆண்டவர் பட்சத்துல இருக்கவங்க தனியா விலகி வாங்க, நீங்க என்ன பண்ணுங்க, போய் எல்லாரையும் சங்காரம் பண்ணுங்க, யார் யாரெல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அவங்க என்ன பண்ணாங்களாம், உடனே பட்டயத்தை எடுத்துக்கொண்டு அவங்க என்ன பண்றாங்க, கடந்து போய் எல்லாரையும் அவங்க என்ன பண்றாங்க, அவங்க கொலை பண்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அப்படியாக நம்ம என்ன பண்ணணுமா, நம்ம இந்த மாதிரியான உருவ வழிபாடுகளுக்கு நம்ம விலக்கி நம்மளை காத்துக்கிறவங்களா நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லு. அதே மாதிரி என்னாகமத்துல நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். என்னாகமம் 25 அதிகாரம் முதல் வசனம். என்னாகமம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் திரும்ப இவங்க என்ன பண்றாங்களாம், சீத்தீம் அப்படிங்கிற இடத்துல இருக்கும்போது மோவாபின் குமாரத்திகளோடு இவங்க வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அது மாத்திரம் இல்ல, அவங்க தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்கள் அழைத்தார்கள். இவங்க போய் என்ன பண்றாங்க, அதை புசித்து அவங்க தேவர்களை பணிந்து கொண்டார்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய நேரம் நமக்கு தெரியும் உருவ வழிபாடு நம்ம பண்ணக்கூடாது, ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம் அந்த இடங்களுக்கு நம்ம போகக்கூடாது, இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஆனா சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்றோம், அவங்க தேவங்களுக்கு படைத்ததை கொடுக்கும் போது என்ன பண்றோம், அதுல நம்ம கரெக்டா இருக்கோமா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும் நம்ம. ஏன்னா சில நேரம் நம்ம என்ன பண்ணுவோம், மற்றவங்களை நம்ம பக்கத்துல இருக்கவங்களை நம்ம ப்ளீஸ் பண்ணணும், பக்கத்து வீட்டுக்காரங்க போய் கொடுக்குறாங்க, அவங்க கோயிலுக்கு போய் லட்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க, அப்ப நம்ம என்ன பண்றோம், அதை வாங்கி நம்ம புசிக்கிறோம். ஆனா வேதம் என்ன சொல்லுது, தேவன் அவர் வைராக்கியம் உள்ள தேவன் இல்ல. அப்ப நம்ம வேற தேவர்களுக்கு பலியிட்டதை அவங்க புசிக்கும் போது தேவன் என்ன பண்றாரு, அந்த இடத்துல பயங்கரமான அவருக்கு கோபம் ஊற்றுறது. அப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அப்படிப்பட்ட காரியங்களையும் நம்ம செய்யக்கூடாது. ஸோ அதனாலதான் நம்ம என்ன பண்ணணும், உலகத்தை விட்டு விலகி அப்படின்னா இப்படிப்பட்ட முன்காலத்துல தெரியாம நம்ம செஞ்சதை தேவன் கண்டிப்பா மன்னிப்பார் இல்ல. ஏன்னா நமக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் கிட்ட நம்ம வந்ததுக்கு அப்புறம் நமக்கு தெரிஞ்சு நம்ம அதை பண்ணும்போது ஆண்டவர் கண்டிப்பா அதை என்ன பண்ணும், கஷ்டப்படுத்தும் இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணணும், அதுல நம்ம வைராக்கியமா இருக்கணும். நம்ம ஆண்டவருக்காக நம்ம பக்தி வைராக்கியமா இருக்கும்போது அவர் நமக்காக எவ்வளவு வைராக்கியம் பாராட்டுவார்ல. இப்ப நம்ம ஒருத்தவங்களை ப்ளீஸ் பண்ணணும், நம்ம அதை எடுக்காம இல்ல நான் இதை சாப்பிட மாட்டேன், நம்ம அந்த இடத்துல ஆண்டவரை ப்ளீஸ் பண்ணும்போது அதுக்கான பலனை ஆண்டவர் கொடுப்பார்ல. ஏன்னா சங்கீதம் 69:9 சொல்லிட்டு பக்தி உள்ளவனை கர்த்தர் என்ன பண்றாரா, தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார் அப்படின்னு போட்டுருக்குல்ல. அப்ப நமக்கு ஆண்டவரை குறிச்ச ஒரு பக்தி வைராக்கியம் நமக்கு வேணும் இல்ல. வேதம் சொல்லுது, உங்களுடைய ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது அப்படின்னு போட்டுருக்கல. அப்ப நமக்கு ஆண்டவருடைய காரியங்கள் மேல நமக்கு என்ன இருக்கணும், ஒரு பக்தி வைராக்கியம் இருக்கணும். நம்ம உலகத்தின் காரியங்களை ப்ளீஸ் பண்ணக்கூடாது, உலகத்தின் முன் இருந்த காரியங்கள் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை போல நம்ம இருக்கக்கூடாது. அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏன் ஆண்டவருக்கு பாத்தீங்கன்னா அந்த சவுல் ராஜா மேல அவ்வளவு கோவம் வந்தது. அவன் ஆண்டவரை தேடாம என்ன பண்ணா, அந்நியானம் பாக்குறவங்க, நாள் பாக்குறது, இந்த மாதிரியான காரியங்கள்ல அவன் என்ன பண்ணா, ஈடுபடுறத நம்ம பாக்குறோம். இன்னைக்கு நம்ம போய் அந்நியானம் பார்க்க போறது இல்லை. ஆனா சில நேரம் நம்ம என்ன பண்றோம், கேலண்டர் எடுத்து எது நல்ல நாள் பார்ப்போம், என்ன நல்ல நேரம் பார்ப்போம். உனக்கு புதுசா செய்ய போறோம்னா நம்ம இந்த நேரத்துல செய்யக்கூடாது, அந்த நேரத்துல செய்யக்கூடாது. ஆண்டவர் நமக்காக சிருஷ்டிச்ச எல்லா நாளுமே என்ன நாள் தான்,
நல்ல நாள் தான், இது கர்த்தருடைய நாள், இதுல நம்ம என்ன பண்ணணும், மகிழ்ச்சியா இருப்போம் வேதம் சொல்லுது. அப்ப எல்லா நேரமுமே நமக்கு நல்ல நேரம் தான், எல்லா நாளுமே நமக்கு நல்ல நேரம் தான். நம்ம சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம பெரிய பெரிய காரியங்கள் நம்ம செய்ய மாட்டோம். நம்ம போய் விக்கிரக ஆராதனை பண்ண போறது இல்லை, இல்ல நம்ம வேசித்தனம் பண்ண போறது இல்லை, இந்த மாதிரி ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம்லாம் நம்ம செய்ய போறது இல்லை. ஆனா சின்ன சின்ன காரியத்திலையும் நம்ம கவனமா நம்ம அதை விட்டு விலகி இருக்கோமா அப்படிங்கிறத நம்ம எனக்கு என்ன பண்ணணும், நம்மள ஆராய்ந்து நம்ம பாக்குறவங்களா நம்ம இருக்கணும். அப்படிப்பட்ட காரியங்கள்ல இருந்து நம்ம விலகி இருந்தோம் அப்படின்னா தேவன் தெரிந்து கொண்டவர்களுக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் நம்ம கண்ணு காணவில்லை, அதை பத்தி யாரும் அறியவில்லை அப்படின்னு போட்டிருக்குல்ல. அப்ப அப்பேற்பட்ட நன்மைகள்னால் தேவன் நம்மள நிரப்ப வல்லவரா இருக்கிறார். ஸோ மூணாவது, உலகத்தின் காரியங்கள்ல இருந்து நம்ம என்ன பண்ணணும், அந்த அந்நிய ஜனங்கள் பண்ணுகிறத நம்ம பண்ணாதபடிக்கு அதுல இருந்து நம்ம விலகி இருக்கணும் அப்படின்னு பார்க்கணும். கடைசியா நாலாவது, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 பேதுரு 2:10. முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களா இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களா இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களா இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களா இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமா இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி இருங்கள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப நம்ம என்ன பண்ணணுமா, மாம்ச இச்சைகளை விட்டு நம்ம என்ன பண்ணணும், விலகி இருக்கிறவங்களா நம்ம இருக்கணும். அப்ப தேவனுக்குள்ள நம்ம வந்த பிறகு நம்ம ஞானஸ்தானம் எடுத்து நம்ம பாவங்களை அறிக்கை செஞ்சு நம்ம அதை விட்டுட்டோம். பாவத்தெல்லாம் விட்டுட்டு தான் நம்ம இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள வந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது மறுபடியும் அந்த மாம்சம் நம்மளை இச்சைக்கும் போது நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த இச்சைகளுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாதா, நம்ம இடம் கொடுக்க கூடாது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே சோதனை இருக்குல்ல, எல்லா மனுஷனுக்கும் மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையும் இல்லாம வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. அப்ப அந்த சோதனை வரும்போதுதான் நம்ம யோபு சொல்ற மாதிரி, அவர் என்னை சோதித்த பின் நான் எப்படி விளங்குவேன், நான் பொண்ணா விளங்குவேன். கிட்ட இருக்க அவர் சோதிச்சு பாப்பாரு, கிட்ட ஏதாவது இம்பியூரிட்டிஸ் இருக்கா அப்படின்னு. அப்ப அவர் சோதிக்கும் போது நான் எப்படி விளங்குவேன், அதுல இருந்து வெளியே வரும்போது நான் பொண்ணா விளங்குவேன் அப்படின்னு வேகம் சொல்லுது. அப்ப தேவன் நம்மள என்ன பண்றாரு, நம்மள சோதிக்கிறாரு. அப்ப அந்த சோதனையில நம்ம என்ன பண்ணணும், பாஸ் பண்ணணும் இல்ல, அதுல நம்ம பாஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், மாம்ச இச்சைகள்ல இருந்து நம்ம என்ன பண்ணணுமா, விலகி இருக்கணும். நம்ம ஆண்டவருக்கே பாத்தீங்கன்னா அவர் 40 நாள் வந்து என்ன பண்றாரு, உபவாசம் இருந்து அவர் வரும்போது அந்த உபவாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் வனாந்திரத்துல வராரு. அப்ப அவருக்கு பசி உண்டாயிற்று அப்படின்னு போட்டு, அப்படி பசி எடுக்கும் போது பாத்தீங்கன்னா யார் உடனே வந்துருந்தாங்க, சாத்தான் வந்து நிக்கிறான் இல்ல. சாத்தான் வந்து என்ன சொல்றான், இதோ கல்லு நிறைய இருக்கு, இது என்ன பண்ணுங்க, அப்பமாகும்படி சொல்லுங்க, அந்த அப்பத்தை நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த மாம்சத்துல அந்த பலவீனம் வரும்போது இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடு அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் என்ன பதில் சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் இல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு சொல்லி வேணும் சொல்லுங்கல்ல. அப்ப அந்த வார்த்தையினால அவர் என்ன பண்றாரு, பிசாச அவர் ஜெயிக்கிறாரு. அந்த மாம்ச இச்சைய அவர் எதன் மூலமா ஜெயிக்கிறாரு, தேவனுடைய வார்த்தையினால, தேவனுடைய ஆவியினால அவர் ஜெயிக்கிறத நம்ம பார்க்கணும். இது குறித்து நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 யோவான் 2:16. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். 3 இருக்கு இங்க. என்ன 3 சொல்றாரு, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயுல 4ஆம் அதிகாரத்துல இது 3மே, இந்த 3 சோதனையுமே இயேசு கிறிஸ்துக்கு வந்துச்சு. ஃபர்ஸ்ட் என்ன, மாம்சத்தின் இச்சை, இந்த கல்லெல்லாம் அப்பமாக்கி சாப்பிட்டுருங்க, நீங்க என்ன பண்ணுங்க, அந்த பசிய சரி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலதான் நமக்கு பிழைப்பு அப்படின்னு. அடுத்து பாத்தீங்கன்னா பிசாசு என்ன பண்றான், அந்த இதுல கொண்டு போய் உயரமான இடத்துல கொண்டு போய் நிறுத்தி உலகத்தின் எல்லா ஐஸ்வர்யங்கள், ராஜ்யங்கள் எல்லாத்தையும் காமிச்சு என்ன சொல்றான், நீங்க என்ன பணிஞ்சுக்கிட்டா இது எல்லாத்தையும் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி அவ்வளவு மேன்மைகள், அவ்வளவு ராஜ்யங்கள் எல்லாத்தையும் காமிக்கும். அப்ப இது என்னது, கண்களினால் வருகிற இச்சை. அப்ப அதையும் தேவன் என்ன பண்ணாரு, தேவனாகிய கர்த்தரை மட்டும் தான் நீ பணிந்து கொள்ளணும் வேதம் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தேவன் என்ன பண்ணாரு, அதை மேற்கொள்வதை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி என்ன சொல்றான், நீங்க வந்து என்ன பண்ணுங்க, நீங்க வந்து ஆண்டவருடைய பிள்ளை தானே, நீங்க என்ன பண்ணுங்க, போய் அந்த தேவாலயத்துல இருந்து நீங்க என்ன பண்ணுங்க, கீழே குதிங்க. நீங்க குதிச்சீங்கன்னா தேவ தூதர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, உங்களை காப்பாத்துவாங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளவு ப்ரௌடா இருக்கும், தேவ தூதர் வந்து உங்களை காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்றான். ஆனா தேவன் என்ன சொல்றாரு, தேவனாகிய கர்த்தரை என்ன பண்ணக்கூடாது, பரீட்சை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஜீவனத்தின் பெருமை, அப்ப ஆவியின் நிச்சை, கண்களின் நிச்சயமா ஜீவனத்தின் பெருமை, இது எல்லாத்தையும் எப்படி நம்ம ஓவர்கம் பண்ண முடியும், நம்ம உலகத்தினால் உண்டானவர்கள் அல்ல, நம்ம ஆவியினால் உண்டானவர்கள். அப்ப அந்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கும்போது நம்மளால என்ன பண்ண முடியும், இப்படிப்பட்ட இச்சைகளில் இருந்து நம்மள என்ன பண்ண முடியும், நம்மள காத்துக்க முடியும். நம்ம வாசிச்சோம் அப்படின்னா கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம். கலாத்தியர் 5:16. பின்னும்
நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். நம்ம ஆவிக்கேற்றபடி நம்ம நடந்துட்டோம்னா எதை நம்ம ஜெயிச்சிடலாம்? மாம்சத்தை ஜெயிச்சிடணும். அப்ப மாம்சத்தை ஜெயிக்கணும்னா நம்ம எப்படி நடக்கணும்? ஆவிக்குள்ள நம்ம நடக்கணும். ஆவிக்குள்ள ஆவியானவர் நமக்குள்ள எப்பவுமே வாசம் பண்ணணும். அவர் நமக்குள்ள வாசம் பண்ணினாரு அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியும்? இப்படிப்பட்ட மாம்ச இச்சைகளை ஜெயிக்க முடியும். ஏன்னா 17ஆம் வசனம் சொல்லுது, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இது எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதிக்கிறது. அப்ப நம்ம ஆவிக்குள்ளானவர்களா நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியும்? கண்டிப்பா இந்த மாதிரியான மாம்ச இச்சைகளை நம்ம கண்டிப்பா என்ன பண்ண முடியும்? மேற்கொள்ள முடியும். அப்ப இப்படிப்பட்ட மாம்ச காரியங்களுக்கு, நம்ம மாம்ச இச்சைகளுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ நம்மள விலக்கி நம்ம காத்துக்கணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அதுலயே ரோமர்ல 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, துரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம என்ன பண்ணணும்? தரித்து கொள்ளணும். அவரை நம்ம அணிந்திருக்கும் போது, அவரை நம்ம தரித்து கொள்ளும் போது நமக்குள்ள என்ன வராதான்? துர் இச்சைகள், கெட்ட நமக்கான சிந்தனைகள் நமக்கு வராது. இல்ல மத்தேயு ஆண்டவர் சொல்றாரு, கண்ணு உனக்கு இடங்கள் உண்டாக்கினா என்ன பண்ணிடு? கண்ணை புடுங்கி போட்டு கண்ணு மட்டும் அழிஞ்சு போறது எவ்வளவோ மேல். உன் சரீரம் முழுவதும் நரகத்துல அழிஞ்சு போறதை காட்டிலும் உன் கண்ணு அழிஞ்சு போறது மேல். உன் கை இடங்கள் உண்டாக்குனா கையை நீ தடுத்து போடு, கால் இடங்கள் உண்டாக்கினா காலை தடுத்து போடு. அப்படிப்பட்ட வார்த்தைகளை ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்காரு. அப்ப அந்த இச்சைகளுக்கு நம்ம விலகி இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணுமா? ஆவிக்குள்ளாக நம்ம இருக்கணும். ஆவிக்குள்ளாக நம்ம இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? இப்படிப்பட்ட இச்சைகளிலிருந்து நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மள காத்துக்கொள்ள முடியும். நீங்க வாசிச்சீங்கன்னா ரோமர் 7:18 கூட நம்ம வாசிக்கலாம். ரோமர் 7:18. அது எப்படி எனில், என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆனா நம்ம எல்லாருமே என்ன யோசிக்கிறோம்? நன்மை செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனா என்ன செய்ய மாட்டோம்? நம்ம அந்த நன்மையை செய்ய மாட்டோம். ஏன்னா அந்த இச்சை நம்மளை என்ன பண்றது? விடுறதில்லை, அந்த நன்மையை செய்ய விடுறதில்லை. அதுல 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் நம்ம வாசிச்சா, அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் எப்படி இருக்காங்க? மாம்சத்துக்குரியவர்களை தான் சிந்திக்கிறாங்க. ஆனா ஆவியின்படி நடக்கிறவங்க எதை சிந்திப்பாங்க? ஆவிக்குரியவர்களை சிந்திப்பாங்க. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். அப்ப நமக்கு ஜீவன் சமாதானம் வேணும் அப்படின்னா நம்ம மாம்ச சிந்தையில இருந்து விலகி நம்ம எந்த சிந்தைக்கு வரணும்? ஆவியின் சிந்தைக்கு நம்ம வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? அதுல இருந்து நம்ம விலகும். ஸோ 4 காரியத்தை விட்டு நம்ம விலகணும். இவங்களை விட்டு விலகியுங்கள் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ முதலாவது நம்ம என்ன பார்த்தோம்? முதலாவது எதை விட்டு நம்ம விலகணுமா? தேவர் மனுஷனுக்கு விரோதமா, நம்ம அதிகாரத்துக்கு விரோதமான கூட்டம் கூடுகிறது, இந்த மாதிரியான காரியங்களுக்கு விட்டு நம்ம என்ன பண்ணணும்? அந்த கோராகின் வாசஸ்தலங்களுக்கு, தாத்தான் அபிராமுடைய வாசஸ்தலங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? விலக்கி நம்மள விலகி இருக்கணும் அப்படின்னு வேதம் சொல்லுது. 2வது நம்ம என்ன பார்த்தோம்? தர்க்கமான அநித்தியமான வாக்குவாதங்கள், சண்டைகள், இவைகளுக்கு நம்ம என்ன பண்ணணுமா? விலகி இருக்கணும் அப்படின்னு வேதம் சொல்லுது. 3வது நம்ம என்ன பார்த்தோம்? உலக பிரகாரமான உலக காரியங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அந்த அந்நிய ஜனங்களை போல நம்ம கலவாம இருந்து நம்ம விலகி இருக்கணும் அப்படின்னு வேதம் சொல்லுது. கடைசியா இந்த மாம்ச இச்சைக்கு நம்ம என்ன பண்ணணும்? விலகி இருக்கணும். இப்படி நம்ம விலகி இருக்கலன்னா நமக்கு என்ன ஆகும் அப்படிங்கறத மட்டும் நம்ம பார்த்துட்டு முடிச்சிடலாம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். மத்தேயு 25:32. அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். ஸோ கடைசியா இறுதி காலத்துல என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் ஆண்டவருக்கு முன்னாடி வந்து நிற்போம். வந்து நிற்கும் போது மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை பிரித்து, அவர் என்ன பண்றாரு? நம்ம பிரியல, நம்ம விலகல அப்படின்னா அவர் ஒரு நாள் எல்லாரையும் நிக்க வச்சு பிரிப்பார். செம்மறி ஆடெல்லாம் என்ன பண்ணுங்க? நீங்க ஆண்டவருக்கு சொல்படி கேட்டு நடந்தவங்க, நீங்க எல்லாம் என் வலது பக்கத்துல நில்லுங்க. வெள்ளாடுலாம் எந்த பக்கம் வாங்க? இடது பக்கத்துல வாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க? நீங்க வந்து அதை தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். 34. அப்பொழுது வலது பக்கத்துல இருப்பவங்களை பார்த்து என்ன சொல்றாரு? வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை என்ன பண்ணுங்க? நீங்க சுதந்திரித்துக் கொள்ளுங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. அதே வந்து இந்த பக்கம் 41ஆம் வசனத்துல வாசிச்சா இடது பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து என்ன சொல்றாரு? சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம இன்னைக்கு பிரியல அப்படின்னா என்ன ஆகும்? கடைசி நாள்ல ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அவர் செக்ரிகேட் பண்ணுவார்ல, அவர் பிரிப்பார். அப்ப அந்த நிலைமைக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்ம போகக்கூடாது. அதே போல மத்தேயுல 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல இருந்து வாசிச்சா இன்னொரு ஊமை ஆண்டவர் சொல்றாரு.
நல்ல விதைக்கு ஒப்பா இருக்கு. ஸோ ஒரு மனுஷன் என்ன பண்றான், நல்ல விதையை விதைக்கிறான். ஆனா அவன் நித்திரை பண்ணும்போது என்ன பண்றாங்க, கோதுமைக்கு நடுவுல களைகளை என்ன பண்றாங்க, விதைச்சிடுறாங்க. அப்ப பயிர் வளரும் போது களையும் காணப்படுது. அப்ப வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர் கேட்கிறான், ஆண்டவரே உங்க நிலத்துல நீங்க நல்ல விதையை தானே விதைச்சீங்க, கூட என்ன வந்திருக்கு, களை வந்திருக்கே, நம்ம அதை எடுத்துடலாமா அப்படின்னு கேட்கும்போது அவன் என்ன சொல்றான், இப்ப வேணாம், நீங்க என்ன பண்ணுங்க, கோதுமையை நல்லா வளரட்டும். அது அறுக்கப்படும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, கோதுமையை பிடுங்கி என்ன பண்ணுவாரு, தனியா சேர்ப்பாரு. அப்ப இந்த பதரை என்ன பண்ணுவாரு, அறுப்பு காலத்துல அவர் என்ன பண்ணுவாரு, அதை எல்லாத்தையும் சுட்டெரிப்பார் அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப நம்ம இதெல்லாம் விட்டு ஆண்டவர் நம்மளை பிரித்து எடுத்திருக்காரு. இன்னைக்கு இதுக்கெல்லாம் விலக்கி நம்மளை காத்துக்கணும் அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்வாரு, செம்மையானவர்களே, நான் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற பிதாவுடைய அந்த ராஜ்யத்துக்குள்ள நீங்க பிரவேசிங்கள், நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆனா நம்ம விலகாம இருந்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், நித்திய அக்கினி பிசாசுக்கும் அவனுடைய தூதருக்கும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. அப்ப அப்படிப்பட்ட ஆக்கினைக்குள்ளாக நம்ம தீர்க்கப்படாதபடிக்கு தேவனுக்கு பிரியமாய் நம்ம நடந்து என்ன பண்ணணுமா, இப்படிப்பட்ட காரியங்கள்ல இருந்து நம்ம விலக்கி நம்மளை காத்துக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த எல்லாரும் எழுதின கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. 4 காரியங்களுக்கு விலகி மேல இருக்கிற அதிகாரங்களுக்கு விரோதமா கலகம் பண்றவங்க அவங்க கூட சேராதபடிக்கு அதற்கு விலகிடுங்க. 2வது வாக்குவாதம் சண்டைகளுக்கு விலகிடுங்க. 3வது உலக வழிபாடுகளுக்கு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு விலகிடுங்க. 4வது உலக இச்சைகளுக்கு விலகிடுங்க. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்ம விலகணும்னா 5வது பார்த்தோம், அவர் விலக்குவார். அந்த நிலைமைக்கு நம்ம போகாதபடிக்கு நம்ம இந்த உலகத்துல வாழும்போது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு நம்மை விலகி நம்மை காத்துக்கொள்வோம். கர்த்தாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். நீ சொன்ன வார்த்தைப்படி ஆண்டவரே, கலகங்களுக்கு விலகி, வாக்குவாதங்களுக்கு விலகி, சண்டைகளுக்கு விலகி, உலக வழிபாடுகளுக்கு விலகி, உலக இச்சைகளுக்கு விலகி, கர்த்தாவே ஒவ்வொருவரும் தங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. நீர் கடைசி நாள்ல இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து, வாருங்கள் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டான உங்களுக்கென்று உருவாக்கப்பட்ட தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகிற நிலைமைக்கு இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள ஜெயமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்ம அனைவரோடு சகல பரிசுத்த அனைவரோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகப்பட்டு இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென், ஆமென். God bless you.